கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் கூட சில நேரத்தில் நாம் சில வஸ்திரங்களை களைந்தே ஆக வேண்டும். அப்படி களைக்கப்படும் போதுதான் நம்முடைய எதிர்காலம் ஆசிர்வதிக்கப்படும். அதை குறித்தும் இன்றைக்கு ஒரு ஸ்திரீயின் மூலமாய் நாம் கவனிக்க போகிறோம். ஆதியாகமம் 38 அதிகாரம் 14 சேலா பெரியவனாகியும் தான் அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்படவில்லை என்று அவள் கண்டபடியால் தன் கைம்பெண்ணுக்குரிய வஸ்திரங்களை களைந்து போட்டு முக்காடிட்டு தன்னை மூடிக்கொண்டு திம்னாவுக்கு போகிற வழியில் இருக்கிற நீரூற்றுகளுக்கு முன்பாக உட்கார்ந்தார். எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த வார்த்தை தாமாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தாமார் யூதாவின் முதல் மருமகள். ஏர் மரித்து போன பின்பு அவளை ஓனானுக்கு கட்டி கொடுக்கிறார்கள். அவனும் தவறு செய்து மரித்து போகிறான். சேலா சிறியவன் என்று சொன்ன போது இந்த தாமாரை தன் வீட்டில் இருக்கும்படியா யூதா அனுப்பி வைக்கிறான். நீண்ட நாள் ஆகியும் அவள் கொடுக்கப்படவில்லை. அதுவரைக்கும் அவள் உடுத்தியிருந்த வஸ்திரம் என்ன தெரியுமா? 2 கணவனையும் இழந்ததினால் கைம்பெண்ணுக்குரிய வஸ்திரத்தை தான் அவள் உடுத்தி இருக்கிறார். ஆனால் ஒரு நேரம் வருகிறது, அவள் தன் வஸ்திரத்தை களைத்து போட்டு முக்காடிட்டு கொண்டு நீரூற்றுகளுக்கு முன்பாக உட்கார்ந்தாள் என்று. எனக்கு பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு நீங்களும் இப்படிப்பட்ட வஸ்திரத்தை நீங்கள் உடுத்தி இருக்கலாம். அதாவது கைம்பெண்ணுக்குரிய வஸ்திரம் என்றால் அது ஒரு சாபக்கேடாய் கருதுவார்கள். அப்படி கைம்பெண்ணுக்குரிய வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு யாராவது முன்பே வருவார்கள் என்றால் சகுனம் சரியில்லை என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்டவர்களை ஒரு ஏளன சின்னமாக, அவமான சின்னமாக, ராசி இல்லாதவர்களாகத்தான் கருதுவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட வஸ்திரத்தை உடுத்தி இருந்த அவள் அதை களைத்து போட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் ஏக வஸ்திரங்களை உடுத்தி இருக்கலாம். அவமானம் என்னும் வஸ்திரம், நிந்தை என்னும் வஸ்திரம், எத்தனையோ பேச்சுக்கள், ஏளனமான காரியங்கள், இதையெல்லாம் தான் நான் உடுத்தி இருக்கிறேன். என்னை பார்த்தால் சிலருக்கு அந்த தவறுதான் ஞாபகம் வருகிறது என்று ஏதோ ஒரு வஸ்திரம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுத்து கொண்டிருக்கலாம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறது என்ன தெரியுமா? உன்னுடைய வஸ்திரத்தை களைத்து போடு. பாவம் நிறைந்த உன்னுடைய வஸ்திரத்தை களைத்து போடு. இன்றைக்கு முக்காடிட்டு கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, அன்றைக்கு அவள் முக்காடிட்டு கொண்ட போது அங்கே அவளுடைய எதிர்காலம் மாற்றப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அது சரியா தவறா என்று நாம் இப்பொழுது ஆராய வேண்டியதில்லை. மாறாக அந்த இடத்தில் அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டதே. நீங்களும் கூட இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் முக்காடிட்டு கொள்ளுங்கள். நீரூற்று அவர்தான். வற்றாத நீரூற்றாய் நம்மை மாற்றுகிறதும் அவர்தான். ஆகவே இந்த காலை வேளையில் என்னென்ன வஸ்திரங்கள் இருக்கிறதோ, பாவம் எனும் வஸ்திரம் உங்களை உடுத்தி இருக்கிறதோ, நீங்கள் விரும்பவில்லை, உண்மைதான். அன்றைக்கு அவளும் அந்த கைம்பெண்ணுக்குரிய வஸ்திரத்தை விரும்பி இருக்க மாட்டாள். ஆனால் சூழ்நிலை அவளை உடுத்த வைத்து விட்டது. இன்றைக்கு நீங்களும் விரும்பி இருக்க மாட்டீர்கள். ஆனால் இச்சை, சில பாவம், சில காரியங்கள் உங்களை உடுத்தி இருக்கிறதோ, இன்றைக்கும் அதை உதறிவிட்டு முக்காடிட்டு கொண்டு ஆண்டுடைய சமூகத்துக்கு வாருங்கள். உங்களுடைய எதிர்காலம் மாற்றப்படும். இந்த தாமார் அன்றைக்கு முக்காடிட்டு கொள்ளாமல் இருந்திருப்பாள் என்று சொன்னால் இயேசுவின் வரலாறு பட்டியலில் இடம் பிடித்திருக்க மாட்டாள். எனக்கு பிரியமான தேவஜனமே, அன்றைக்கு முதலில் அவமான சின்னம் தான், ராசி இல்லாத சின்னமாய்த்தான் அவள் இருந்தாள். எப்பொழுது முக்காடிட்டு கொண்டாலோ அவளுடைய வாழ்க்கை மாறிற்று. இன்றைக்கு நீங்களும் எப்பேற்பட்ட வஸ்திரத்தை உடுத்தி இருந்தாலும் சரி, விபச்சாரி என்று மற்றவர்கள் பட்டம் சூடி கொண்டிருக்கிறார்களோ, அந்த வஸ்திரம் தான் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, ஒருவேளை ஊருக்கு முன்பாக நீ நீதிமானாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் உன்னுடைய இருதயத்திற்கு தெரியும் நீ எவ்வளவு காரியங்களை செய்து அழுக்கு நிறைந்த உடையை உடுத்தி கொண்டிருக்கிறாய் என்று. இன்றைக்கும் அந்த தூசியை உதறிவிட்டு எழுந்து என்னுடைய சமூகத்திற்கு வந்து முக்காடிட்டுக்கொள். உன்னையும் சரித்திரத்தில் இடம் பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, அன்றைக்கு தாமாரை ஆண்டவர் சரித்திரத்தில் இடம் பிடிக்க வைப்பார் என்று சொன்னால், இன்றைக்கு உங்களையும் என்னையும் அப்படி செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வார். சோர்ந்து போகாதிருங்கள். எந்த வஸ்திரமாய் இருந்தாலும் சரி, அதை களைத்து போட்டு முக்காடிட்டு கொண்டு ஆண்டுடைய சமூகத்துக்கு வாருங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.